ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம செடிங்களில் ஒரே மாவு பூச்சி தொல்லையாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். எனக்குமே இந்த மாவு பூச்சி தொல்லைங்க ரொம்ப நாளாக இருக்குங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தண்ணி ஊற்றி கழுவி விட்டு ஒவ்வொரு மாவு பூச்சியாக எடுத்து வெளியிலலாம் போட்டிருக்கேன். இருந்தாலுமே நோ யூஸ், இது திரும்ப திரும்ப பரவிட்டே தான் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அரிசி கழுவுற தண்ணி எடுத்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு ஒரு 4 டேஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 4 டேஸ்க்கு அப்புறம் இது நல்லா புளிச்சு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிரும். இதை எடுத்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி அதை செடிகள் மேலே தெளித்து விட்டாலே அந்த மாவு பூச்சிங்கள்லாம் செத்து போயிடும். இந்த மாவு பூச்சிகள் பரவுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த எறும்புகள் இருக்குது இல்லையா? மாவு பூச்சி இருந்தாலே கண்டிப்பாக அங்கே எறும்புகள் இருக்கும். ஏன்னா இந்த மாவு பூச்சிகளை இந்த எறும்புகள் சாப்பிட்டுட்டு அதோட முட்டைகளை எடுத்து இன்னொரு கிளைகளில் வச்சுட்டு போயிடும். ஸோ அப்போ இந்த மாவு பூச்சிகள் ஈஸியாக பரவுறதுக்கு இந்த எறும்புகள் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இந்த எறும்புகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டுகளெல்லாம் எறும்பு வந்தால் யூஸ் பண்ணுவோம்ல ஒரு எறும்பு மருந்து பவுடர், அந்த பவுடர் இருந்து அதை போட்டு விட்டாலே நம்மளுக்கு போதும். அதை கூட நீங்கள் எறும்பு எந்த செடியில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஹோப் யூ ஆல் என்ஜாயிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.